கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வினை சுமார் 10 கோடி ரூபாய்க்கு மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள மெகா ஆக்ஷனில் மிகப்பெரிய போட்டிக்கு நடுவில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இது நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த ஆண்டு ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரசிகர்கள் யாரையுமே துளி கூட திருப்தி படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க நம்ம அஸ்வின் ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு தற்போது எடுத்திருக்காரு. அந்த வகையில் அவருக்கு தரப்பட்டிருக்க சுமார் 10 கோடி ரூபாய் பணம் தனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக சிஎஸ்கே அணியில் கடந்த மேட்ச்ல அற்புதமாகவும் அபாரமாகவும் பேட்டிங் பண்ண ரஷீத் அவருக்கு அந்த பணத்தை கொடுங்க, ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு நம்ம அஸ்வின் ஒரு வித்தியாசமான விஷயத்தை நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள அவர் நிகழ்த்தியிருக்காரு. அதாவது அஸ்வின் அவர் இனிமேல் நம்ம சிஎஸ்கே அணியில விளையாட விருப்ப பட்டா கூட நம்ம தோனி இனிமேல் சீனியர் பிளேயர்கள், அதுவும் முக்கியமா ஃபார்ம்ல இல்லாத சீனியர் பிளேயர்கள் யாருமே வேண்டாம் அப்படின்னு இந்த முடிவை தற்போது அதிரடியாக கடந்த ஆட்டத்தில் இளம் பிளேயரான ரஷீத் அவருடைய அபாரமான ஆட்டத்தை பார்த்து இந்த முடிவை நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள தோனி எடுத்திருக்காரு. ஸோ இதை தோனி அவர் சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்ட நம்ம அஸ்வின் அவர்கள் இனிமேல் சிஎஸ்கே அணியில் விளையாட வேண்டாம் அப்படிங்கிற முடிவை அவர் எடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் விளையாடாமலேயே அவருக்கு கிடைக்க போற அந்த சுமார் 10 கோடி ரூபாய் சம்பள பணமும் தனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவை அஸ்வின் எடுத்திருக்காரு. அதாவது கடந்த ஆட்டத்தில் ரஷீத் அபாரமா விளையாண்டாரு, ஆனால் ரஷீத் அவருக்கு இந்த ஆண்டின் ஐபிஎல்ல அவருக்கு தரப்போற சம்பள தொகையை எவ்வளோ அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் இருக்கு. வெறும் 30 லட்சம் ரூபாய் மட்டும்தான் ரஷீத் அவருக்கு தரப்பட்டு நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்க ரஷீத் அவர் விளையாண்ட பர்ஃபார்மன்ஸ்க்கு நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் என்ன அடுத்த ருத்ராஜ் ரஷீத் அப்படின்னே சொல்றாங்க. அந்த அளவுக்கு அபாரமா நல்லா விளையாடுற பிளேயருக்கு வெறும் 30 லட்சம் ரூபாயா அப்படின்னு கேட்டா கேட்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு கண்டிஷன் போட்டு ரஷீத் அவருக்கு அவருடைய சம்பள பணத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு அஸ்வின். அதாவது ரஷீத் மாதிரியே இன்னும் அடுத்து வர்ற ஆட்டங்கள்ல அடுத்தடுத்து சில முக்கிய முகங்கள் புதுமுக பிளேயர்களை நம்ம சிஎஸ்கே அணியில இறக்கிவிட தோனி அவர்கள் விருப்பப்பட்டிருக்காரு. ஆனா அவங்க எல்லாருடைய சம்பள தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டா 20 இல்லைனா 30 லட்சம் ரூபாய் தொகைக்கு தான் அவங்க கான்ட்ராக்ட் போட்டு சிஎஸ்கே அணிக்கு உள்ள வந்திருக்காங்க. ஸோ ரஷீத் அவருக்கு அஸ்வின் அவருடைய சம்பள பணத்தில் இருந்து சில கோடிகளை கொடுக்கறது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து சிஎஸ்கே அணிக்காக அற்புதமா நல்லா விளையாடுற சம்பளம் குறைவா சிஎஸ்கே அணியில அவங்களுடைய திறமையை 100%க்கும் அதிகமாக வெளிப்படுத்துற, முக்கியமா சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வைக்கிற இளம் பிளேயர்களுக்கு சம்பளம் கம்மியா விளையாடுற பிளேயர்களுக்கு தன்னுடைய சம்பள பணத்தை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இந்த முடிவை அஸ்வின் அவர் எடுத்திருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்ல ரஷீத் கடந்த ஆட்டம் அபாரமா விளையாண்டு சிஎஸ்கே அணி ஜெயிக்க முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு சிறிய தொகை அஸ்வின் அவருடைய அந்த சம்பள தொகை 10 கோடி ரூபாயில இருந்து போக இருக்கு. அதே போல பேடி, சித்தார்த், ராமகிருஷ்ணா, ஸ்ரேயஸ் கோபால் இவங்க எல்லாருமே இளம் பிளேயர்களாக இருக்கிறது மட்டும் இல்லாம சில லட்சங்கள் கொடுத்து சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வந்தவங்க. இவங்க எல்லாருக்குமே குறிப்பிட்ட நேரத்தில் அடுத்தடுத்து சிஎஸ்கே அணியில விளையாடுறதுக்கான வாய்ப்பு அடுத்தபடியா கிடைக்க இருக்கு. அவங்க எல்லாருமே நல்லா விளையாண்டு சிஎஸ்கே அணியை வெற்றி பெற வைக்கும் பட்சத்தில் தன்னுடைய சம்பள பணத்தை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம அஸ்வின் இனிமேல் சிஎஸ்கே அணியில அவர் விளையாட போறதில்ல அப்படின்னு இந்த கண்டிஷனோட இந்த முக்கிய முடிவையும் அவர் எடுத்திருக்காரு. ஸோ இதை கேள்விப்பட்ட பலரும் தற்போது அஸ்வின் அவரை பயங்கரமா பாராட்டிக்கிட்டு வராங்க.